அசத்தலான ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் தான் பார்க்க போறோம். விறுவிறுப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாம இருக்கும். ஒன் லைனர் சொன்னா நீங்க ஈஸியா கதையை கண்டுபிடிச்சிடுவீங்க. வேணும்னா ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். முடிஞ்சா தப்பிச்சிடு ஓடி, இல்லனா ஆயிடுவ நீ பாடி, இது தெரிஞ்சா நீ தாண்டா மோடி. ஓ, மோடி வராதுல, சரி விடுங்க, ரைமிங்காக யூஸ் பண்ணிட்டேன். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். கதையோட ஓப்பனிங் சீனே ஒரு வறண்ட பாலைவனத்தை காட்டுறாங்க. அந்த பாலைவனத்துல ஒரு ட்ரக்கை காட்டுறாங்க. அந்த ட்ரக்குக்கு பின்னாடி பொண்ணு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்காங்க. அவங்க மனசுல நிறைய சிந்தனைகளும் யோசனைகளும் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப அதை கலைக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. தொப்பி போட்டிருக்கானே, இவனுடைய பேக்ல இருந்தா அந்த சவுண்டு கேக்குது. அப்ப அவன் பேக்ல இருந்து ஒண்ணு எடுக்கிறான். என்னன்னு பார்த்தா அது ஒரு பொம்மை. அது அவனுடைய பொண்ணு ஞாபகமா வச்சிருக்கேன், அது அடிக்கடிக்கு சவுண்டு போடும் அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க இந்த பாலைவனத்துல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ட்ரக்கு திடீர்னு நின்றுடுது. உடனே இவங்களை கூட்டிட்டு வந்த அந்த ஏஜென்ட்ஸும் இவங்கள யாருக்காச்சும் ட்ரக்கு ரிப்பேர் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அந்த தொப்பி போட்ட பையனும் வரான். ஒரு நிமிஷம் இருங்க, ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த தொப்பி போட்ட பையன் தான் இந்த கதையோட ஹீரோ. அப்புறம் அவன் போயிட்டு அந்த ட்ரக்கை சரி பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. இப்ப வேற வழியே இல்ல, நம்ம நடந்துதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நடந்தே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க எங்க நடந்து போறாங்க அப்படின்னா, மெக்சிகோல இருந்து அமெரிக்காக்கு இல்லீகலா போய்கிட்டு இருக்காங்க. இல்லீகலா போறாங்க அப்படின்றனால இவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. லீகலா போனா நிறைய செலவாகும் அப்படின்றனால தான் இவங்க இப்படி போய்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும் போது இந்த சீன் இங்க அப்படியே கட் ஆகி இப்போ வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. இங்க ஒரு காரும் அதுக்குள்ள ஒரு ஆளும் அவங்க கூட ஒரு நாயும் இருக்காங்க. அப்படி இவன் அந்த கார்ல போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு அவங்க கிட்ட இருந்த கன் எடுத்துக்கிட்டு யாரையோ பார்த்து குறி பார்த்து சுடுறான். அப்படியே நம்ம பசங்க பார்த்தா பாதிரி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. ஒரு நிமிஷம், இவங்கள யாருக்கும் எந்த அடியும் படல. அவன் சுட்டது ஒரு முயலை தான். இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா ரோந்து படையினர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பயந்துருப்பாங்க. அப்புறம் அங்கேயே இருந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போகும்போது இவங்கள ஒரு 15 பேர் மட்டும் நல்லா ஃபாஸ்டா முன்னாடி நடந்து போறாங்க. அவங்கள வழி நடத்துறதுக்காக ஒரு ஏஜென்ட்டும் போறாரு. ஆனா நடக்கவே முடியாம ரொம்பவே ஸ்லோவா ஒரு 5 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க கூட தான் நம்ம ஹீரோவும் இருக்கான். அவங்க கூட ஒரு ஏஜென்ட்டும் வந்துகிட்டு இருக்காரு. இப்படி இவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும் போது இந்த 5 பேர் இருக்காங்கல்ல, அவங்க கூட வந்த அந்த ஏஜென்ட் என்ன பண்றான்னா இவங்க எல்லாரையும் பார்த்து எங்கேயாச்சும் மறைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இவங்களும் ஒண்ணுமே புரியாம அங்க இருந்த பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப பார்த்தா அப்படின்னு ஒரு சத்தம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்த அந்த 15 பேர்ல ஒவ்வொருத்தரையும் யாரோ சுட்டுக்கிட்டே இருக்காங்க. யார் தான் சுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம சாம்னு சொன்னோம்ல அவன் தான். அப்படி அந்த 15 பேரையும் கொன்னதுக்கு அப்புறம் அந்த சைக்கோ திரும்பியும் காருக்கே போறான். காருக்கு போயிட்டு இத்தனை பேரை கொன்னுட்டோமே அப்படின்ற எண்ணம் கூட இல்லாம ரொம்பவே ஆனந்தமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப தெரியுதா இவனை ஏன் நான் சைக்கோன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு. அப்படி சிரிச்சுக்கிட்டே நாயை வண்டியில ஏற சொல்றான். ஆனா அந்த நாயும் வண்டியில ஏறாம எங்கேயோ பார்த்து கொலைச்சுக்கிட்டே இருக்கு. உடனே இவனும் கார்ல இருந்து இறங்கி அப்படி என்னதான் பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க கன்னை வச்சு பாக்குறான். பார்த்தா ஒரு 5 பேர் மறைஞ்சு போற மாதிரி இருக்கு. என் கண்ணிலே மண்ணு விட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நாயை பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லி சொல்றான். இதுவும் அவங்கள ஃபாலோ பண்ணி போகுது. அந்த 5 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு வேகமா ஓடுறாங்க. அப்ப இந்த நாய் அவங்கள ஃபாலோ பண்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இவங்க பயந்து வேகமா ஓடுறாங்க. அப்படி ஓடும் போது கடைசியா வந்துகிட்டு இருந்த ஒருத்தனுடைய குறவலிய பிடிச்சு கடிச்சு அங்கேயே கொன்னுடுச்சு. இத பார்த்தா அவனோட ஒய்ஃப் இவனை காப்பாத்துறதுக்காக வரா. ஆனா நம்ம ஹீரோவோ நீ போனா நீயும் செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அப்படி அவனை கொன்னுட்டு இந்த நாய் திரும்பவும் இவங்களை ஃபாலோ பண்றதுக்காக வருது. அப்புறம் அந்த சைக்கோவோ அந்த நாய் அவனை கொன்னதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்புறம் இவங்க எல்லாரும் அந்த நாய்க்கு பயந்து உயரமா இருக்க பாறை மேல ஏறி போறாங்க. அந்த நாயால அவ்வளவு ஹைட்டுக்கு வர முடியல. அதனால வேற ஏதாச்சும் வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல அது மேல ஏறி வந்துரும் அப்படின்றனால அங்கிருந்து வேகமா தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அப்ப பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேல பாறைகளே இல்ல.
நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. இப்ப இந்த பாறையில இருந்து அடுத்த பாறைக்கு எகிரி குதிச்சாதான் இவங்களால தப்பிக்க முடியும். அதனால ஒருத்தரா அடுத்த பாறைக்கு எகிரி குதிக்கிறாங்க. அப்ப கடைசியா ஒருத்தன் இருந்தான். அவன் குதிக்கலான்னு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த நாயும் வந்துடுது. உடனே அவன் பயந்து போய் அவசரத்துல ஒழுங்கா குதிக்கல. அதனால அந்த பாறையில அவன் தொங்கிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனை காப்பாத்தலான்னு சொல்லிட்டு கைய பிடிச்சி இழுக்க போறான். ஆனா அந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய பாறை மேல ஏறி நின்னு அந்த சைக்கோ இவனை கொன்னுடுறான். உடனே ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். அப்புறம் இந்த சைக்கோ என்ன பண்றான்னா அவன் காருக்கு போயிட்டு அங்க இருக்க ஒரு மேப்பை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் நாய்கிட்ட அவங்கள போய் நீ ஃபாலோ பண்ணு, நான் சுத்திக்கிட்டு முன்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப இந்த 3 பேரும் அந்த மலை மேல ஏறி போய்கிட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த நாயும் அவங்கள கண்டுபிடிச்சிடுது. உடனே அந்த சைக்கோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ அவங்களை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுடுறதுக்காக வரான். அப்ப கரெக்டா அந்த கைடு இருப்பான்ல, அவன் ஒரு பாறையை பிடிச்சி நின்னுகிட்டு இருப்பான். அப்ப அந்த பாறை உடைஞ்சி அவன் கீழே விழுந்துடுறான். அந்த சைக்கோ அந்த கீழே விழுந்தவனை பாக்குறதுக்காக போறான். இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் அங்கிருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த சைக்கோ அந்த ஏஜென்ட்ட போய் பாக்குறான். அப்ப அந்த ஏஜென்ட் என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் தான் சைக்கோவாச்சே, யாராச்சும் வேதனைப்பட்டாங்கன்னா அவனுக்கு தான் சந்தோஷமா இருக்குமே. அதனால கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம நெத்தில சுட்டு கொன்னுடுறான். அதே டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ அவன் பேக்ல வச்சுட்டு இருந்த அந்த பொம்மையும் சத்தம் போடுது. இத அந்த சைக்கோவும் அந்த நாயும் பாத்துடுறாங்க. ஆனா இருட்டாயிடுச்சு அப்படின்றனால அங்கிருந்து போயிடுறாங்க. அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் பேசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், என்னோட பொண்ணுக்காக தான் நான் யூஎஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த பொண்ணும் வேற வழியே இல்லாம தான் யூஎஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த சைக்கோவும் இதுக்கு முன்னாடியே ஒரு முயலை சுட்டு இருப்பான்ல, அந்த முயலை இப்ப நெருப்புல சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே அந்த பாலைவனத்திலேயே இருக்கான். அப்படியே காலையில விடியுது. நம்ம ஹீரோயின் மலை மேல தானே இருக்கா. அப்ப அந்த சைக்கோவோட கார் இன்னும் இங்கதான் இருக்கு அப்படின்றத பாத்துடுறான். உடனே அவன் நம்மள பாத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தவழ்ந்து போறா. அப்படி போகும்போது பார்த்தா அவளுக்கு முன்னாடி ஒரு பாம்பு நிக்குது. அதையும் பார்த்துட்டு ரொம்ப சத்தம் போடாம அமைதியா போறா. அப்படியே திரும்பி இன்னொரு பக்கம் பார்த்தா அங்க பாம்பு கூட்டமே இருக்கு. ஆனா அவ காலிலே ஒரு பாம்பு சுத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படியோ அந்த பாம்பு கிட்ட இருந்து நைஸா தப்பிச்சு வந்துடுறா. அப்ப ஹீரோ கிட்டையும் இந்த சைக்கோ இங்கதான் இருக்கான் அப்படின்றத சொல்லிடுறா. சொன்னது மட்டும் இல்லாம நீ ஒரு மெக்கானிக் தானே, உனக்கு கார் ஓட்ட தெரியும் தானே, அப்ப நம்ம அந்த சைக்கோவோட கார் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவும் அதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா அந்த நாயை பார்த்ததான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அந்த பொண்ணும் அந்த நாய் தானே, அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த அந்த பொம்மைய வாங்கிக்கிறா. அப்ப கீழே இருக்க அந்த சைக்கோக்கும் அந்த நாய்க்கும் ஒரு சவுண்ட் கேக்குது. இவங்க நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் இருந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்தா அங்க அந்த பொம்மை மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பாம்புகளும் அங்க இருக்கு. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு காரை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அந்த நாயும் துரத்திக்கிட்டே ஓடுது. உடனே இந்த சைக்கோவும் அவங்கள பார்த்து சுடுறான். ஆனா அதே டைம்ல அவன் கால்ல ஒரு பாம்பு சுத்துது. அதனால அவன் குறி மிஸ் ஆகி வேற எங்கேயோ சுட்டுறான். அந்த சான்ஸை பயன்படுத்தி நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் வேகமா ஓடுறாங்க. அப்ப அந்த நாயை விடாம துரத்தி வருது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அவங்கள கவ்விடும். நல்ல வேலையா நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் எப்படியோ காருக்குள்ள ஏறிடுறாங்க. ஏறி அந்த காரை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த நாயும் பின்னாடி வந்துடுது. ஆனா அவங்கள பிடிக்க முடியல. அவ்வளவுதான்டா, நமக்கு கார் கிடைச்சிடுச்சுடா, இதுக்கப்புறம் நம்ம அமெரிக்காக்கே போயிடலாம்டா, உன்னை நான் அமெரிக்காலே போய் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு புல்லட் வந்து அந்த கார்ல அடிக்குது. அப்படியே அந்த கார் மல்லாக்க கவுந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஹீரோ எப்படி கஷ்டப்பட்டு அந்த கார்ல இருந்து எழுஞ்சிக்கிறான். அதே டைம்ல அந்த சைக்கோவும் அந்த காருக்கு வந்து அவனோட நாய்க்கு ஏதாச்சும் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் காருக்கு வந்து இவங்கள சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா அந்த கார்ல அவங்க 2 பேருமே இல்ல. அப்படியே சீன் கட் பண்ணா இப்ப இவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த கார்ல இருந்து தப்பிச்சு ஒரு பெரிய கள்ளி செடி இருக்கு. அந்த பொண்ணை நம்ம ஹீரோ உட்கார வைக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு செமையா அடிபட்டு இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோவும் அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி பண்ணும் போது பார்த்தா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல ஒரு கன் இருக்கு. அதான் மேல பார்த்து சுட்டா லைட் எரியுமே அந்த கன்னு. அவங்க கிட்ட இருந்த தண்ணியை அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா போக முடியாது, உன் கூட வந்தா நானும் இறந்துடுவேன்,
எனக்கு என் பொண்ணுலாம் இருக்கா, அவங்கள நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அந்த பொண்ணும் என்னை விட்டு போவாத, என் கூடவே இது அப்படின்னு சொல்லிட்டு கேஞ்சிரா. அப்புறம் நம்ம ஹீரோ அவளை அங்கேயே விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் கரெக்டா அந்த சைக்கோவும் அந்த நாயும் அவ இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டு அவ கிட்ட வராங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் ஒரு மலை மேல ஏறி நின்னு அந்த கன்னை மேல பார்த்து சுடுறான். அதை பார்த்து இந்த சைக்கோவோ நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக வராங்க. அப்ப நம்ம ஹீரோவோ கள்ளி காடு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த நாயோ நம்ம ஹீரோவை பார்த்துடுது. உடனே நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருந்த கன்னை வச்சு அந்த நாய் வாயிலேயே சுட்டுறான். இந்த சத்தம் கேட்டு அந்த சைக்கோவும் அதே இடத்துக்கு வரான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். அங்க அந்த நாய் உயிருக்கு போராடுறத பார்த்து அதை சுட்டு கொன்னுடுறான். ரொம்பவே பயங்கரமா அழுகுறான். நல்ல கதையா இருக்கே, ஓ நாய் செத்தா உனக்கு வலிக்குது, மத்தவங்களை கொன்னா உனக்கு வலிக்காதா? அப்படிதான் இருக்கு. முன்ன இருந்ததை விட பயங்கரமான வெறி வருது. உடனே நம்ம ஹீரோவை கொல்லணும்னு சொல்லிட்டு வெறித்தனமா தோர்த்துக்கிட்டே வரான். அப்படி நம்ம ஹீரோ ஓடி போய்கிட்டே இருக்கும் போது ஒரு வண்டி போறத பாக்குறான். அவனும் கை காட்டி அந்த வண்டியை நிறுத்த ட்ரை பண்றான். ஆனா அவனால நிறுத்த முடியல. அதுக்கப்புறம் திரும்பியும் ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த சைக்கோ நம்ம ஹீரோவை சுட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு வேகமா ஓடுறான். அவனுக்கு ரொம்பவே அழுக வருது. அப்புறம் அவன் ஒரு பாறையோடைய இடுக்குல போய் நின்னுக்கிறான். அதே டைம்ல அந்த சைக்கோவும் கரெக்டா அங்க வந்துடுறான். இப்ப இவனை இங்க இருந்து கீழே தள்ளினா செத்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து அவனை தள்ளி விடுறான். ஆனா தள்ளி விடும் போது அந்த சைக்கோ உஷாராகி நம்ம ஹீரோவையும் சேர்த்து புடிச்சுக்கிறான். அதனால 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தனால அந்த சைக்கோட கன்னும் அவன் கையை விட்டு போயிடுது. உடனே ஹீரோ அதை எடுத்து அந்த சைக்கோவை கொல்றதுக்காக குறிப்பாக்குறான். என்ன கொன்னுடாத அப்படின்னு சொல்லி அவனோட உயிருக்காக அவன் ரொம்பவே கெஞ்ச ஆரம்பிக்கிறான். உயிர் மேல மட்டும் உனக்கு இவ்வளவு ஆசையா, மத்தவங்களை கொன்னியே? அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவனை மாதிரி இவன் ஒன்னும் கல் நஞ்சக்காரன் கிடையாதுல்ல, அதனால என்ன பண்றான்னா அவனோட கை கால் எல்லாத்தையுமே சுட்டு அவன் உயிரை மட்டும் அவனுக்கு மிச்சமா வைக்கிறான். கை கால் இருந்தா தானே மத்தவங்களை கொல்லுவான், கை காலே இல்லைன்னா இதுக்கப்புறம் இவன் யாரையும் கொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் இப்படி பண்ணியிருப்பான். அப்படி அந்த சைக்கோவை அங்கேயே விட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு மெக்சிகோ பார்டரை தாண்டி அமெரிக்காக்குள்ள போயிடுறாங்க. இந்த சைக்கோ எப்படின்னு பாத்தீங்கன்னா, மெக்சிகோல இருந்து அமெரிக்காவுக்கு இல்லீகலா போறவங்களை கொல்லணும் அப்படின்ற நோக்கம் கொண்டவன் தான் இவன். அதனாலதான் எல்லாரையும் துரத்தி கொன்னு இருப்பான். இப்படியே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. மேலும் இது மாதிரியான அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்துல பெல்ல தட்டி விட்டுருங்க.